1/2 மெசேஜ். இந்த 1/2 நேரத்தில் கொஞ்சம் கவனங்களை சிதற விடாமல் என்னோடு இணைந்து கொள்ளுங்க. நான் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாரே போகணும். அப்போ தான் உங்கள் இல்லத்துக்கு அது வரும். உங்கள் உள்ளத்துக்கு வந்து அவங்களால வீட்டில் இருக்க இல்லத்துக்கு அதை கொண்டு போகாமல் இருக்க முடியாது. அதனால் உள்ளத்துக்கு முதலாக கொண்டு போய் சேர்க்க ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். To draw nearest with God. எனக்கோ தேவனுக்கு அருகாமல் இருப்பதே நலம். ஏனென்றால் அதுதான் என்னுடைய பாதுகாப்பு வளையம். நான் பாதுகாப்போடு வாழ்வதற்கு, பத்திரமாக வாழ்வதற்கு ஒரு உகந்த இடம் இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் ஆண்டவர் அருகிலே இருப்பதே எனக்கு நலம். நம்மளாம் ஒண்டிகட்டன்றத திரும்ப திரும்ப நான் பதிவு செய்யறேன். நீங்க பெரிய கோத்திரத்தை கொண்டவங்களா இருக்கலாம். உங்க சொந்த பந்தம்லாம் 1000 தலைமுறை மாதிரி ஒரு கிராமமே இருக்கலாம். பத்திரிக்கை வச்சா எல்லாரும் வந்துருவாங்க, கோத்திரமே வந்துடும், கல்யாணத்துக்கு குடும்பமா வருவாங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கலாம். எல்லாரும் அன்னைக்கு வருவாங்க, அன்னைக்கே போயிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் கஷ்டமோ நஷ்டமோ தனியா உட்கார்ந்து அனுபவிக்கணும். அதனால்தான் சொல்றேன், நம்மளாம் ஒண்டியான ஆளுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், எத்தனை பார்ட்னர் வேற இருக்கட்டும், எல்லா பார்ட்னரும் ஒரு நாள் பிரேக் ஆயிரும், இல்லைன்னா க்ளோஸ் ஆயிரும். ஆனா நமக்கு கடைசி வரைக்கும் அடைக்கலாம் அவர் மட்டும்தான். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த இடத்துல உணர வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல இருக்கிறோம். நாம் மனிதர்களை அதிகமாக நம்புகிறோம், உறவுகளை அதிகமாக நம்புகிறோம், நமக்கு வாக்களித்தவர்களை அதிகமாக நம்புகிறோம், நாம் நேசிக்கிறவர்களை அதிகமாக நம்புகிறோம், நம்முடைய பிள்ளைகளை, தலைமுறைகளை அதிகமாக நம்புகிறோம். இதையெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ சொல்லுகிறீர்களா என்று கேட்டால், இதெல்லாம் நம்பிக்கையின் அடையாளம் அல்ல. உங்களை ஒரு நாள் நம்பிக்கையற்ற நிலையிலே கொண்டு போய் விடுகிற ஒரு குழி என்பதை மறந்து விடாதிருங்கள். என்ன பாஸ் அப்பதான் கொண்டு புள்ள, மனைவி, குடும்பம்லாம் ஒரு நம்ம கூட இருந்து சந்தோஷமா இருப்பார்கள். உங்கள் சந்தோஷத்திலே பங்களிப்பார்கள். உங்கள் கஷ்டத்திலே பங்களிக்கிற பங்காளி யாருன்னா தேவன் மாத்திரம்தான். உங்கள் சந்தோஷத்திலே அவர் உங்களை விட்டு கொடுப்பார், ஆனா உங்க கஷ்டத்திலே அவரே பங்காய் வந்து நிற்பார். நான் திரும்ப திரும்ப இதை ஏன் பதிவு செய்கிறேன் கேட்டீங்கன்னா, நம்முடைய தனிமை நம்மை கொல்லும். நாம் தனிமைப்படுத்திக் கொண்டால் நாமே நம்மை கொன்று கொள்ளுகிறோம். இதுதான் இந்த உலகம், இதுதான் வேர்ல்டு. இப்ப நான் அழுத்தமா ஒரு வடத்துக்கு வர விரும்புகிறேன். இன்னைக்கு கடவுள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல தான் இருந்திருப்போம். ஆனா நம்ம இப்ப கிறிஸ்டியானிட்டிய ரிலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொண்டு வந்துட்டார். அது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்துச்சு, இது ரிலேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துருச்சு. அது ரிலிஜியன், அந்த ஒரு கோத்திரம் தான் போய் நிற்க முடியும், அவன் மட்டும்தான் வேண்ட முடியும், அவன் மட்டும்தான் கேட்க முடியும், அவன் மட்டும்தான் செய்ய முடியும், இப்படி என்று ஒரு மனிதனை வைத்து அந்த 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 சமூகமே வாழ்ந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஒருவரே வரவாய் வந்து உறவை ஏற்படுத்தி விட்டார். அந்த வரவு மட்டும் இல்லை என்றால் எனக்கு எங்கே உறவு? யோசித்து பாருங்க. ஒரு சிம்பிளா உங்களோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க ஒரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாலிபன், அம்மா அப்பா புள்ள, இதான் குடும்பம். 20 வருஷம் 25 வயசுக்கு உங்க வீடு எப்படி இருந்துச்சு? அம்மா அப்பா மகன், அம்மா அப்பா மகன் மகன். இப்ப பொண்ணு பார்க்கறாங்க பிள்ளைக்கு. இப்ப ஒரு வரத்து உள்ளார நுழையுது. உள்ளார நுழைஞ்சோனே மகன் புருஷனாகிறான், தாய் மாமியார் ஆகிறாள், தகப்பன் மாமனார் ஆகிறா, வீட்டில் இருக்கிற தங்கச்சி நாத்தனார் ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு வரத்து வராம உறவு வராது. வேர்ல்ட்லியா இருக்கட்டும். இப்ப நாங்களாம் இருந்தேன், நாங்களாம் 3 பேரு.
இப்படியேதான் இருந்துச்சு இந்த கட்டை. வீட்டுக்கு ஒரு வரட்டுன்னு உள்ளார நுழைந்து வச்சாக. நேரம் நுழைஞ்சு வாய்க்கா வெட்டினோன்னு நேரம் நுழைஞ்சிச்சு. எனக்கு மனைவியாச்சு, எங்க அம்மாவுக்கு மருமகளாச்சு, எங்க அப்பாவுக்கு மருமகளாச்சு, எங்க அம்மா அப்பா இவங்க மாமனார் ஆயிட்டாங்க, மாமியார் ஆயிட்டாங்க. அந்த உறவு எனக்கு பிள்ளைகளை தந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தந்துச்சு. உறவு என்றது நீடிக்கும். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நாளும் மத ரீதியானது நிலைத்திருக்காது. உறவானது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் பேசாட்டினாலும் நீ தான் பொண்டாட்டி, நீ தான் புருஷன். மறந்துடக்கூடாது. அது ஒரு நாள் மாத்தவே. நீ எத்தனை குத்து குத்திக்க, அடிச்சுக்க, பிறண்டுக்க, நீ தான் மச்சான், அவன் தான் மாப்பிள்ள. இதை ஒரு நாள் மாத்தவே இல்ல ஆளை மாத்து சரிப்படாது. அப்படிலாம் சொல்லவே முடியாது. உறவு ஐயா, ஒண்டியா இருந்தவனுக்கு வரவு வந்ததுனால உறவு வந்துச்சுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் எனக்கு வரவா இல்லைன்னா இன்னைக்கு இந்த உறவே இல்லைங்க. அவர் வந்தார், பாவியாகிய என்னிடத்தில் வந்தார். இப்ப இருக்க உறவுனா பணக்காரா மாப்பிள்ளை, எப்படி நல்லா வசதியா, பொண்ணு வீடு வசதியா, எவ்வளவு போடுவாங்க, பையன் வீடு வசதியா, பையன் என்ன செய்யறாரு, மறக்கூடாது. மாமனார் மாமியார்லாம் எப்படி தங்கமா, திருப்பூர் தங்கம், மறக்கூடாது. புரியல, தங்கமா. நம்ம சபையில ஒரு நாள் ஒரு இந்த ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணு நடந்துச்சுங்க. சொன்னாங்க, பாஸ்டர் தம்பிக்கு பார்த்துருக்கோம், அதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்படியா பண்ணேன் சொன்னேன். ஏன் விசுவாசி, இங்க வர விசுவாசி, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு இருந்தார் இங்கேயே சொல்லிருந்தேன், இல்லை என்றால் இனி ஒரு காலமும் சொல்லாது. நம்ம விசுவாசி இது கேட்டுருச்சு. அதனால இது விசுவாசி என்ன பண்ணுச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணு பாச, அவன இதாம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுச்சு. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. நானு தஞ்சாவூர் சர்வீஸ்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த பேரண்ட்ஸ் என்ன தஞ்சாவூர்ல பார்க்க வராங்க. ஏன்னா இங்க வந்தா பிரச்சனை ஆயிருன்ட்டு. நீங்க கேட்டீங்க, ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர் காதுக்கு போக வேண்டியது தேதி, கிழமை, நேரம். எங்க காதுக்கு வர வேண்டிய செய்தி கேஸ்ட். பாஸ்டர் வருவாரு, ஜோம் பண்ணுவாரு, போயிருவார். வாழ்க்கை முழுசு நாங்க தான் அவங்க கூட இருக்கணும். இதை அப்பயே சொல்லியிருந்தா திருப்பூர் அரெஸ்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பேன். மறந்துடக்கூடாது. பாருங்க ஐயா, உறவை மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல எது மேன்மைப்பட்டது பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த உறவு அப்படியே பிரிஞ்சு நிக்குதுங்க, உடஞ்சு நிக்குதுங்க. சம்பந்தியோட பேசிக்க மாட்டேன்றாங்க. அந்த பக்கம் சம்பந்தியை பார்த்தா இந்த கேட்டு வழியா போறாங்க. இங்க சம்பந்தி வந்தாருன்னா அவன் இன்னொரு சர்ச்சுக்கு போறாங்க. முடியலங்க. என்னையா எப்போதையா சரியாக போறீங்கன்னா, அதெல்லாம் செத்தாலும் சரியாகுதுன்ட்டான் அந்த ஆளு. செத்தாலும் சரியாகுதுன்னா அப்ப சாவுக்காக போவியா இல்லையா? அது என்ன தலையெழுத்து போய் தானே ஆகணுன்றான். அப்ப நன்றா கவனித்து பாருங்க. இப்ப உறவுகள்ல இந்த விரிசல்கள் எதனால வந்துச்சுன்னா, உறவா பார்க்காம அந்த வரவை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்ன மீட் பண்ணது எப்ப தெரியுமா? நான் பாவியா இருக்கிறப்ப. ரோமர்ல 6 படிச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். நாம் சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தார். நாம் பலவீனர்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் மரித்தார். நம்ம நல்லவர்களா இருக்கும் பொழுதா பாவி, பலவீன, சுகவீன, தரித்திரன், புரியல, உடன்படிக்கைக்கு அந்நியன், பிரோஜனமற்றவன், தகுதியே இல்லாதவன். என் கூட பைபிள் காலேஜ் ஒரு தமிழ் படிச்சான், அவன் பேரு பாஸ்டர் நோவா. ஆமா, டீச்சர் படிச்சிருந்தான் அவன். அப்புறம் அவங்க தம்பிலாம் ஃபாதர்ஸா இருக்காங்க, சிஸ்டர்ஸா இருக்காங்க, தங்கச்சி. அவன் என் கூட பைபிள் காலேஜ் படிக்க வந்தான். பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சான், என் கூட முடிச்சான். அப்புறம் பக்கத்துல காலை கோயில் பக்கத்திலே ஒரு சபையை ஏற்படுத்தினா ஊழியத்தை செஞ்சிருந்தான்.
அவன் சொன்னான், பீட்டர் எனக்கு வந்து பொண்ணு நீ தான்டா பார்க்கணும்னா. ஏன்டா என் தலையில கட்டு அப்படின்னு. இல்ல பொண்ணை நான் பார்த்துறேன், அந்த பொண்ணு சரியா இல்லையா நீ தான் பார்க்கணும்னா. எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னேன். சரின்ட்டு பொண்ணை பார்த்துட்டான். பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், அப்பா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பான்னு. ஏய் பீட்டுட்ட நான் பேசிக்கிறேன்ட்டாரு அவரு. ஏய் பீட்டு என்னடா பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்றான், என்னடா அப்படின்னாரு. தெரியலப்பா. சரி நீ ஊருக்கு போகாத, இருந்து பொண்ணை நீ பாரு. ஆமா அவங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கணும். இவன் இங்கே காளையகோடில் பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு குத்துது கூடன்ற கூடாது போடான்னாரு. போனேன், பொண்ணை பார்த்தேன், இவனை பார்த்தேன், பொண்ணை பார்த்தேன், இவனை பார்த்தேன், பொண்ணை பார்த்தேன். சொன்னேன், உண்மையா பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏன் பீட்ட எது கேட்குறேன்னா, ஏன்னா பொண்ணு அழகா இல்லை. இல்லடா உண்மையாவே பொண்ணு பிடிச்சிருக்கேன். ஏய் பொண்ணு பிடிச்சிருக்கனால தான்டா பிடிச்சிருக்கே, நீ வந்து பாடுறான்னு சொன்னேன். நீ என்ன தோட்டத்தை பார்த்தியாண்ணா, வேற என்னத்தால பார்க்க முடியும் அப்படின்னா. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு சொன்னார். ஜோம் பண்ணேன், ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு. சரி ஓகேன்ட்டேன். அன்னைக்கு இரவு ஜெபத்தோட்டத்தை தங்குறேன். ஃபாதரு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நானும் அப்பாவும் அப்போ வந்து சர்ச்செல்லாம் கட்டிட்டு இருக்க நேரம் மணலில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பா சொல்றாரு, என்னடா பொண்ணு எப்படா இருந்துச்சுன்னாரு. அப்பா அவனுக்கு பிடிச்சிருக்குப்பா தோற்றம். இல்லை நானும் கேள்விப்பட்டேன், பொண்ணு அவ்வளோ நல்லா இருக்கா, இவன் அவ்வளோ அழகா இருப்பானடா. சரி விடு, தேவ சித்தத்துக்கு விடுவோம் அப்படின்னா. உண்மையா சொல்றேன், திருமணம் ஆனிச்சு, 2 பையனை பிறந்தாங்க, ஊழியம் செய்கிறான். 2 பிள்ளைகளும் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க. எனக்கு பிறகு திருமணமானவன். 2 பிள்ளைகளும் டாக்டரா இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சேன், அந்த பெண்ணிட்ட இருந்து அவன் நையா பைசா கூட வாங்கவே இல்லை. திருமணத்தை அவனே தான் செலவு பண்ணி செஞ்சான், சந்தோஷமா செஞ்சான். திருமணம் மகிழ்ச்சியா அடைஞ்சி, அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த இடத்துல நானும் இருந்தேன். திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு அவன் பிள்ளைகளுடைய வயசு 21, 22 வயசுகள் தாண்டி போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே டாக்டரா இருக்கிறாங்க. ஒருத்தர் ராமநாதபுரத்தில் டாக்டரா இருக்கான், ஒருத்தர் காரைக்குடி பக்கம் டாக்டரா இருக்கான். வரத்து சரியா இருந்தா உறவு வலுக்கும். ரொம்ப முக்கியம். ஐயா வரவை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காய் வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார். யோவான் 1 நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 11, 12 என்ன சொல்லுது? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். உறவு, அந்த வரவு தாங்க இன்னைக்கு உறவை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு அவர் பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு பாக்கியம் எதனால கிடைச்சுன்னா, அவர் வந்தனாலதான் கிடைச்சிச்சு. இயேசு இல்லாம நான் பிதாவை நெருங்க முடியாது. இயேசுவால தான் இன்னைக்கு பிதா பக்கம் நான் நெருக்கமா நிக்கிறேன். ஈஸியா அப்பா பிதாவை நான் கூப்பிடுறேன். வந்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிதாவால் உண்டான உறவு நீடிக்கும். வந்தவரை இல்லாமல் பிதா ஒருவரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வந்தவரோ இல்லாமல், அவர் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் மீட்பு இல்லை. அதான் வந்தார். அப்படி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடர்றேன். பெத்லகேம்ல அப்ப குறைவு, சாப்பாடு பஞ்சம். ஒரு குடும்பமே புறப்படுது, அது நகோமி குடும்பம். அம்மா, புருஷன், பொண்டாட்டி, 2 பையங்க புறப்படுறாங்க. போறது எங்க? மோவாப் தேசம். கடவுளுக்கே பிடிக்காத அந்த தேசத்தை, இஸ்ரவேலர்களுக்கு அந்த தேசம் பிடிக்காது. கடவுளுடைய பார்வையில அந்த தேசம் அருவருப்பு, இஸ்ரவேலர்கள் பார்வையில அருவருப்பு. ஆனா இவங்க போனது எங்க? மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசத்துக்கு நகோமி குடும்பம்லாம் போயாச்சு. பிள்ளைகளுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணியாச்சு. பிள்ளைய செத்து போயிட்டாங்க. மருமக செத்து போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, யாரு செத்து போயிட்டா? பிள்ளைகள்லாம் செத்து போயாச்சு. பிள்ளைய செத்து போனோன்னே
சத்தம் வருது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இறங்கினார், ஆகாரம் அருளினார் என்பதை நகோமி கேள்விப்பட்டு எழுந்து பெத்லேஹேமுக்கு போக புறப்பட்டார். அந்தம்மா கிளம்பிருச்சு. கிளம்பினோட 2ல 1 கழட்டிக்கிச்சு, 1 புடிச்சுக்கிச்சு. கூடவே போகுது. ஊர்ல பெத்லேஹேம் உள்ளார போய் நுழையுது. நுழைஞ்ச உடனே, நீ நகோமியின் மருமகளோ? ஓ, உனக்கு ஒரு உறவின் முறையான் இருக்கிறான், அவன் பெயர் போவாஸ். அவன் வயலிலே போய் நீ அங்கே பொறுக்கிக்கொள், அவனோடு படுத்துக்கொள், அவன் தான் உன்னுடைய உறவின் முறையான் என்று மோவாப் ஸ்திரீக்கு சொல்லப்பட்டது. யார் மூலமாய்? நகோமி மூலமாய். நகோமின்னு இல்லைன்னா ரூத்துக்கு அங்க வேலையே இல்லை. திரும்ப சொல்லுங்க, இயேசு இல்லைன்னா எனக்கு இங்க வேலையே இல்லை. இப்ப ரூத்தோடைய வரவு போவாசுக்கு உறவு, தாவீதின் வம்சத்துக்கு அதுதான் தலைமுறை. நீங்க நினைச்சுக்கிறீங்க சில காரியம் தொடங்குறப்ப அற்பமா தெரியும். சரி, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் எப்படி முடிய போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் கண்கள் காண வந்த வரவை கர்த்தர் உறவாய் அற்புதமாய் மாற்றுவார். நிச்சயமா சொல்றேன். உங்க மனைவி உங்க வீட்டை அலங்கரிப்பா, உங்க கணவன் உங்க வீட்டை அலங்கரிப்பான், உங்க பிள்ளைகள் உங்க வீட்டை அலங்கரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அற்பமா தெரியுற இந்த காரியம் இன்னும் சில ஆண்டுகளை தேவன் மகிமையா மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ரூத்தெல்லாம் உள்ளார என்ட்ரியே கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்க எல்லாம் பெத்லேஹேம் ஊராங்கன்னா, ஏய் அவள் மோவாபிய ஸ்திரீ போல இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருங்க? ஆனா சொல்லல. என்ன சொல்றாங்க? இவள் நகோமியின், வேற வார்த்தையே வரல தெரியுமா உங்களுக்கு? அவள் நகோமியின் மருமகள். அவள் நகோமியின் மருமகள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுடைய பிள்ளை. பாருங்க, இப்ப அந்த வரவு போனோன்னு அவ சொல்றா, நீ போ, நமக்கு உறவின் முறையா, உனக்கு ஒரு நெருங்கின உறவின் முறையாங்க, நீ போ, அவன் வயல்ல கீழே விழுறதெல்லாம் பொறுக்கிக்க. பொறுக்கிறா. அவன் கேட்கிறான், வாமா, என்னம்மா, என்னிடத்துல அடைக்கலமாய் வந்த உனக்கு ஒரு கர்த்தரால் நிறைவான பலன் கிடைப்பதாக ஒருத்தன் சொல்றான் பாருங்க. புரியல? நீ நகோமியின் மருமகள் ஆயிற்றே, மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள் ஆயிற்றே, மறந்துடக்கூடாது என்று சொன்னவன் அடுத்த நிலை சொல்றான், இனி நீ எங்களை இரவு சாய்ந்து விட்டது, நீ போக வேணாம், என் கூடயே படுத்துக்க, காலையில போகும்போது பொறுக்குன உனக்கு கூட நிறைய நிரப்பி தரேன். புரியுங்களா? நான் சொல்றேன், வருகிறது உறவா இருந்தா பொறுக்கிறதுக்கு வேலை இல்லை, பெருக்கிறதுக்கு தான் வேலை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறது உறவா இருந்தா சொல்லுங்க, பொறுக்கிறதுக்கு வேலை இல்ல, சொல்லுங்களேன், பெருக்கம் தான். சொல்லுங்க பார்க்கலாம், பெருக்கம் தான். சொல்லுங்க, வாயத்தன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறது உறவா இருந்தா சீர் சத்தோட வந்துரும். வருகிறது உறவா இருந்தா லாரியில சாமான் எடுத்துட்டு வரும். வருகிறது உறவா இல்லைன்னா ஆட்டோல வரும் சாமான் எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா குட்டி யானையில வரும். வந்துடக்கூடாது. புரியல? குட்டி யானை பின்னாடி உட்காந்துருக்கா? இல்ல, வரலையா? வருகிறது வரத்தா இருக்கும். நம்ம அப்படிதான் சொல்லுங்க, வந்தா அப்படி. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, கல்யாணத்துல பார், எதை கொடுத்தாலும் கல்யாண வீட்டுல வரிசையா அடுக்கி கொடுத்துருவாங்க. சில கல்யாணத்துக்கு போவோம் பாருங்க, பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போனேன், ஒரு பீரோ மட்டும் அங்க இருந்துச்சு. 1 மாசமா அந்த பீரோ அங்கேயே தான் இருந்துச்சு. என்னடான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போய் எங்க பையனும் கேட்டாங்க. நான் சொன்னேன், சீர் பிடிக்கவே வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஆமா, பீரோ தட்டி பார்த்துருப்பான் போல இருக்கு, தொடக்கன்னு இருக்கும்போது வச்சுட்டு போயிட்டான் போல இருக்குன்ட்டு சும்மா பேசிட்டு சொன்னேன், ஏமா அந்த பீரோ இங்கேயே கிடக்குது அப்படின்னு. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல வேற பீரோ கேட்டாங்களாம், வேற பீரோ இறக்கிட்டாங்களாம், அது சொல்லிட்டாங்க, வீட்டுலாம் கொண்டு முடியாது, இங்கேயே மாத்தி வச்சிட சொல்லிட்டு போயிட்டாங்களாம். சொல்லுங்க, என்னுடைய வரவு இயேசு. சொல்லுங்க, என் வரவு இயேசு. பொறுக்கிறதுக்கு வேலை இல்ல, பெருக்கிறதுக்கு தான் வேலை. இல்லையா? சொல்லுங்க பாருலாம். அவர் வந்துட்டாருன்னா என் உறவே வேறங்க, உறவே வேற. வந்தார், பாவியாக என்னிடத்தில் வந்தார்,
என்னை பிள்ளையாக்கினார், பரிசுத்தமாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார், என் வம்சத்தை ஆசீர்வதித்தார், என் சந்ததியை ஆசீர்வதித்தார், பெருக பண்றார். இதுதாங்க உறவு. இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன். ஆண்டவரோடு இருக்க உறவை வலுப்படுத்துங்க, உறவிலே நிலைத்திருங்கள், உறவாய் எண்ணி வாழுங்கள், உரையாடலாய் எண்ணி வாழாதிருங்கள். உறவாடலாய் இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரம் உறவாடலா இருக்கட்டுமே தவிர, ஆண்டவரே வந்திருக்கிற இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம், 1000 ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகம் தருக. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், ஆரோக்கிய பிதாவே ஸ்தோத்திரம், அற்புதமான பிதாவே ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி 1000 சொல்லு. நம்ம சபையில ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 1000 ஸ்தோத்திர பலி பண்ணாம அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன் பாஸ்டர். அவங்க 5 வருஷமா வராங்க, 5 வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா. நான் சொன்னேன், அதை மூடி வச்சுட்டு உங்க மனசுல அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கம்மான்னு. அது இன்னும் வரமாட்டேது பாஸ்டர். இன்னும் தெரியல. அந்த புக்கை திறந்தாதான் அப்பா பிதாவளை தொடங்கி ஆமா இக்கனால போய் மக்கள்ல போய் முடிச்சாதான் சரியா இருக்குது. சரியான மக்கா இருக்கு. அப்படியே கண்ணை மூடுனா எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே. வரவே வந்துடக்கூடாது. அப்பா பிதாவே, அன்பான பிதாவே, ஆரோக்கிய பிதாவே, அதெல்லாம் கிடையாது. கண்ணை மூடினா அந்த உறவு வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். போங்க உங்க மனைவிட்ட போங்க, புரியுங்களா? அன்பானவளே, கனிவானவளே, அழகானவளே, அருமையானவளே. கல்யாணம் பண்ண அன்னைக்கு வேணா கேட்டிருப்பா. அடுத்த நாள் திரும்பி அன்பானவளே, அழகானவளே, அருமையானவளே, நீ என்ன லூசாயா? இப்படியாயா கொஞ்சுவாங்க? கொஞ்சுறதுன்னா என்னன்னே தெரிய மாட்டேன். சில அப்பா பார்த்துருக்காங்க, இந்த பிள்ளைகளை கொஞ்ச மாட்டேன்றாங்க. அது சில பொம்பளை பிள்ளைன்னா தொட்டு கூட பார்க்க மாட்டேன்றான். அது என்னன்னு தெரியல. வரக்கூடாது. பிள்ளைகளாம் பாருங்க, என் பிள்ளைக்கெல்லாம் 27, 28 வயசு. இன்னைக்கு நாங்க ஓடி பிடிச்சி விளையாட்டு விளையாடுறோம். அவ புருஷனும் பின்னாடியே தான் சுத்துவாங்க. நான் முன்னாடி ஓடுவேன், அவங்க பின்னாடி ஓடுவாங்க. இதெல்லாம் கொடுப்பனே. எவ்வளவு காலத்துக்கு ஓட போறோம்? 80க்கு மேல கையில ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. சந்தோஷமா இருக்க வேண்டியது. அந்த பிள்ளைய கொஞ்சம்னு சொன்னா, ஐயா இதெல்லாம் வச்சுக்க முடியாது. எப்படி என்னதே வைக்கிறப்ப தெரிஞ்ச அதை வச்சுக்க முடியாதான். அது ஒரு மகிழ்ச்சி. அது பேர் உறவுங்க. கஷ்டம் தெரியாதுங்க. கஷ்டம் பெருசா தெரியாது, உறவு பெருசா தெரியும். ஆண்டவரை இன்னை வரைக்கும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவர் உறவை பெருசா பார்க்கிறார். டெய்லி அவரை என்ன எவ்வளவு அசட்டை பண்றோம். இன்னைக்கு காலையில இருந்து இதுவரைக்கும் நீங்கள் தேவனை அசட்டை பண்ணி மன கஷ்டப்படுத்தின நேரங்கள் என்ன இருக்குன்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அத்தனையும் அவர் கடந்து உறவை தான் மேன்மையா பார்க்கிறார். என் பிள்ளை, என் பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்க சில ஊருக்கு நான் போனீங்கன்னு வைக்கீங்க, அது கிராமமா இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அந்த உறவை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதை தூத்திடுவாங்க. மச்சானா மச்சான் வந்து சேர்ந்துருக்கான் எனக்குன்னு. ஐயோ சாப்பிடுறாங்க. உறவுகள் நான் சொல்றேன், இந்த உறவுகள்லாம் நிச்சயமா ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகும். ஆனா நமக்காகவே வந்தார் பாத்தீங்களா ஒருத்தர், அவர் மட்டும்தான் என்னைக்கு நமக்கு உறவாவே இருப்பார். வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு நமக்காக வந்தார். நான் சொல்றேன், எனக்காக வந்தார். மச்சான் எனக்காக வரல, மாமியார் எனக்காக வரல, ஓப்படியா எனக்காக வரல, மனைவி வேணா எனக்காக வந்திருக்கலாம், புரியுங்களா? ஆனா எல்லாமே வரவு ஏதோ ஒரு வரத்துலதான் இருக்கும்.
ஆனா நீ ஒண்ணு வேணாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தலைவலிக்குது சமைக்கலன்னு படுத்துங்க, வீட்டுல சொல்ற நற்செய்தி என்னன்னு கேளுங்க. வாயை திறந்து சொல்றாங்களோ இல்லையோ, மனசுக்குள்ளார சில பேர் அப்பாவை போய் சாத்தானலாம் சொல்லுவாங்க. அப்படியே நீ கஷ்டப்பட்டு வலிச்சு கொட்டினா உனக்கு கொடுக்குற சர்டிபிகேட் என்ன தெரியுமா? என்ன புளிய ஓவரா விட்டு வச்சிருக்கிற, அதை கூட ஒழுங்கா வைக்க முடியலையா? அதனால சில பேர் சொல்றாங்க, அதனாலதான் பாஸ் நாங்களே பாதி சமைச்சோம். நான் சொல்றேன், கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, நீங்கள் சுதந்திரரானால் கிறிஸ்துவுக்கு சுதந்திரம், தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? உறவு பங்கை கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம உறவு ஏதாவது பங்கு கேட்குதான்னு பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உறவு எதை கொண்டு வந்துருச்சு? பங்கை கொண்டு வந்துருச்சு. The part of the life. Christ is my part of the life. என் வாழ்வின் பங்கவர். இயேசு பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு எதையெல்லாம் சுதந்திரமாய் கொடுத்தாரோ அதையெல்லாம் எனக்கும் சுதந்திரமாய் கொடுக்கிறார். எப்ப தெரியுமா? கிறிஸ்துவை என் வரவாய் நான் ஏற்றுக்கொள்ளும் போது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வரவு வந்துச்சு, உறவு வந்துருச்சு. இயேசுவோடு உறவா இருப்பீங்களா? வந்துடக்கூடாது. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதெல்லாம் இல்லை, கூட ஏசி வீட்டின் தலைவர்லாம் இல்லை, அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. உறவா இருக்கணும். ஆமா, அந்த உறவு இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. சொல்லுங்க. எத்தனை உறவுகள் என் வாழ்விலே அவை பாதியில் மறைந்து போய்விடுமே. எத்தனை உறவுகள் என் வாழ்விலே அவை பாதியில் மறைந்து போய்விடுமே. நித்தியம் வரை என்னை நடத்தி செல்வி, உயிரே உறவே என் இயேசுவே. நித்தியம் வரை, நித்தியம் வரை என்னை நடத்தி செல்வி, உயிரே உறவே என் இயேசுவே. எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்கதான், என் வாழ்வின் பலனெல்லாம் நீங்கதான். எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்கதான், என் வாழ்வின் பலனெல்லாம் நீங்கதான். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. காடைபுலி, எனக்கு எல்லாமே எல்லாமே நீங்கதான், என் வாழ்வின் பலனெல்லாம் நீங்கதான். எத்தனை உறவுகள் நம்ம வாழ்க்கை வந்திருக்கு தெரியுமா? தனிக்கட்டையா இருந்த நமக்கு எவ்வளவு உறவுகள். மனைவின்ற உறவு, கணவன்ற உறவு, பிள்ளைன்ற உறவு, மச்சான் மாமனாரு, எவ்வளோ உறவுகள், பேர பிள்ளைகள்ன்ற உறவு. ஒரு புருஷனுக்கு ஒரு வாலிபன் புருஷனாகிறான், புருஷன் தலைவனாகிறான், தலைவன் தாத்தாவாகிறான். எவ்வளவு பெரிய உறவு. ஆனா இந்த உறவுகள் கூட ஒரு நாள் இல்லாம போயிடும், பாதியில போயிடும். ஆனா என்னென்னைக்கு நிலைச்சிருக்கிற உறவு அவர் உறவு தான். சில பேர் சொல்லுவாங்க தொப்பில் கூடு உறவுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன் அதெல்லாம் பாதியில போயிடும். இது நித்திய உறவு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நான் உன் கூட உறவா இருப்பேன்னு என்னை புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டார். அதனால இந்த உறவு இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்லைங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே வந்த உறவு. இவ்வளவு அற்புதமான உறவு பார்த்தீங்களா? சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவே நீங்க மட்டும் வரலன்னா நான் பாதாளத்துக்கு போயிருப்பேன். பாதாளத்துக்கு போயிருப்பேன். என்னை கொன்றுப்பான், சாபத்துல கிடந்து, அக்கிரமத்துல கிடந்து, மீறுதல்ல கிடந்து, நோயில கிடந்து, ஆக்கினைக்கு உட்பட்டு கிடந்து, எனக்காக மரண சாசனம் எழுதப்பட்டிருந்துச்சு.
பிசாசு மரண சாசனம் எழுதி வச்சுட்டான். நீ உருப்பட மாட்ட, உனக்கு வாழ்க்கையே கிடையாது, உன் வாழ்க்கை முடிஞ்சுடான்னு எழுதி வச்சான். ஆனா குறித்த காலத்திலே நீர் எனக்காய் வந்ததினாலே ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த மீறுதலிருந்து என்னை காப்பாற்றி என்னை பிதாவோடு உறவாக்கி பிள்ளைன்ற ஒரு தகுதியை தந்து, இந்த பிள்ளையாகிய எனக்கு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பங்கு பாத்தியம் வீதம்லாம் கொடுக்கப்படுதோ அந்த பங்கு பாத்திய வீதத்தை எனக்கும் கொடுத்து சுதந்திரவாளியாய் நான் மாத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வந்த வரவு என்ன உறவாக்கிருச்சு. கிறிஸ்துவோடைய ரத்தத்தினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. பிதாவிடத்துல நெருங்குற தைரியம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓ, இந்த மேன்மை இயேசுவால எனக்கு கிடைச்சிச்சு. அவர் வந்தார், அவர் வந்தார், தாழ்விடங்கள்ல எனக்காய் இறங்கினார், பூமியின் கடைசி பரியந்தம் இறங்கினார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த வரவு தனக்கா வராம எனக்காக வந்ததுனால இன்னைக்கு இந்த உறவு மேன்மையா சொல்லப்படுது, இந்த ரிலேஷன்ஷிப் மேன்மையா சொல்லப்படுது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்த வரவு எனக்கு உறவா மாறினதுக்காக ஸ்தோத்திரம். நான் மத ரீதியான கொள்கை கொண்ட எனக்கு ஆண்டவர் உறவு ரீதியான வாழ்க்கையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை அப்படியே நான் பிளஸ் பண்ணி அனுப்புறேன். இந்த உறவு வலுப்படட்டும், இந்த உறவு பலப்படட்டும், இந்த உறவு ஜெயம் எடுக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ற எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உறவு கொள்ளட்டும், உறவு கொள்ளட்டும், உறவாடட்டும், உறவாடட்டும், உறவாடட்டும். உங்களுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாம் மாற சகல பரிபூரணத்தினாலே நிரப்பப்பட நிரப்பப்பட கிறிஸ்து விசுவாசத்தில் இருதயங்களிலே வாசமாய் இருக்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட ஆண்டவரே, பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் உறவினராகிய இயேசுவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண உறவிலே பலப்பட தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உங்க நாமம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்னுன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.